நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் மாதவரம் சைடில் இருக்காங்க. இங்கே ரூஃப்க்கான ஷட்டரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷட்டரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பீம்ஸ் என்ன சைஸில் வருது, கன்சீல்டு பீம் ஏதாவது வருதுங்களா சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைப்போம். ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது ஃபேன் பாயிண்ட் எவ்வளோ வருது, லோட்டோ பாக்ஸ் பாயிண்ட் ஏதாவது நமக்கு தேவைப்படுதா ஹாலில், அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லேயும் நமக்கு ஏதாவது லோட்டோ பாக்ஸ் தேவைப்படுதா, நம்ம ஏதாவது ஃபால் சீலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ பண்ணுறது நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ஃபால் சீலிங் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல் பாயிண்ட்டு வைப்போம். ஸோ பெட்ரூமில், ஹால்ஸில் தேவைன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். சென்ட்ரிங் ஒர்க் முடிச்சிட்ட பிறகு மட்டம் பார்த்துடணுங்க. மட்டம் பார்த்தா தான் நமக்கு வந்து ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பண்ணணுங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. பாய்.